Subscribe our KC Trichy YouTube channel. Like, share, and comment. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை, இந்த கேசி இணையதளத்தின் வாயிலாக இத்திருப்பலியிலே பங்கெடுத்து ஜெபிக்கின்ற உங்கள் அனைவரையும் இத்தெய்வீக திருப்பலிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். இத்தூய திருப்பலியிலே பங்கெடுக்க தடையாக இருக்கின்ற நமது குற்றங்கள், பலவீனங்கள், பாவங்கள் மற்றும் இந்த இயற்கைக்கும் மனிதருக்கும் செய்த எல்லா தவறுகளையும் நினைத்து பார்த்து மனம் வருந்தி மன்னிப்பை வேண்டுவோம். இல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனென் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். இல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் குற்றங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். மன்றாடுவோமாக. ஆண்டவரை என்றுமல்ல எல்லாமல்ல இறைவா, உம்மீது நாங்கள் கொண்டுள்ள பற்றன்பில் இப்பொழுது மகிழ்ந்திருக்க செய்ய உம்மை வேண்டுகின்றோம். ஏனெனில் அனைத்து நன்மைகளுக்கு முற்றாகிய உமக்கு நாங்கள் என்றும் பணிபுரிவதால் முடிவில்லா முழுமையான மகிழ்வை பெற்று கொள்வோமாக.
உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அதை இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் திருத்தூதர் பணி நூலிலிருந்து அதிகாரம் 28 11-16 மற்றும் 30-31 வரை இறைமுத்துக்கள். சகோதரர் சகோதரிகளே, 3 மாதங்களுக்கு பிறகு குளிர்காலத்தில் மால்தா தீவில் ஒதுங்கியிருந்த ஒரு சிறிய கப்பலில் ஏறினோம். அதில் மிதுன சின்னம் பொறிக்கப்பட்டிருந்தது. அது அலெக்சாந்திரியாவை சார்ந்தது. நாங்கள் சீராக்குசா துறைமுகத்தை அடைந்து அங்கு 3 நாள் தங்கியிருந்தோம். அங்கிருந்து கரையோரமாக சுற்றி வந்து இரேகியூ என்னும் இடத்தை அடைந்தோம். ஒரு நாள் அங்கு தங்கிய பின் தெற்கிலிருந்து காற்று வீசவே 2ஆம் நாள் புத்தையோலி என்னும் இடம் சென்றோம். அங்கு நாங்கள் சகோதரர் சகோதரிகளை கண்டோம். நாங்கள் அவர்களோடு 7 நாள் தங்குமாறு அவர்கள் எங்களை கேட்டுக்கொண்டார்கள். அதன் பின் நாங்கள் ரோமை போய் சேர்ந்தோம். அங்குள்ள சகோதரர் சகோதரிகள் எங்களை பற்றி கேள்விற்று அப்பியூ சந்தை 3 விடுதி என்னும் இடங்கள் வரை எங்களை எதிர்கொண்டு வந்தார்கள். பவுல் அவர்களை கண்டபோது துணிவு கொண்டு கடவுளுக்கு நன்றி செலுத்தினார். நாங்கள் ரோமைக்கு வந்தபோது பவுல் தனி வீட்டில் தங்கியிருக்க அனுமதி பெற்று கொண்டார். ஆனால் படைவீரர் ஒருவர் அவரை காவல் காத்து வந்தார். பவுல் அங்கு 2 ஆண்டுகள் முழுவதும் தம் வாடகைக்கு எடுத்த வீட்டில் தங்கியிருந்தார். தம்மிடம் வந்த அனைவரையும் வரவேற்று இறையாட்சியை குறித்து பறைசாற்றி வந்தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி முழு துணிவோடு தடை ஏதுமின்றி கற்பித்து கொண்டிருந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 98. நாம் அனைவரும் பாட வேண்டிய பதிலுரை பாடலின் பல்லவி. பிற இனத்தார் கண் முன்னே ஆண்டவர் தம் நீதியை வெளிப்படுத்தினார். 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 ஆண்டவருக்கு புதியதோர் பாடல் பாடுங்கள், ஏனெனில் அவர் வியப்பக செயல்கள் புரிந்துள்ளார். அவருடைய வலக்கரமும் புனிதமிக புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன. ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். பிற இனத்தார் கண் முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார். பிற இனத்தார் கண் முன்னே ஆண்டவர் தம் நீதியை வெளிப்படுத்தினார். இஸ்ரேல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையும் உறுதிமொழியையும் அவர் நினைவு கூர்ந்தார். உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். உலகெங்கும் வாழ்வோரே அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள். பிற இனத்தார் கண் முன்னே ஆண்டவர் தம் நீதியை வெளிப்படுத்தினார். பிற இனத்தார் கண் முன்னே ஆண்டவர் தம் நீதியை வெளிப்படுத்தினார்.
ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 19 இறை திருவார்த்தைகள் 1 தொடங்கி 10 முடிய. அக்காலத்தில் இயேசு எரிகோவுக்கு சென்று அந்நகர் வழியே போய்க் கொண்டிருந்தார். அங்கு சக்கேயு என்னும் பெயருடைய செல்வர் ஒருவர் இருந்தார். அவர் வரிதண்டோருக்கு தலைவர். இயேசு யார் என்று அவர் பார்க்க விரும்பினார். மக்கள் திரளாய் கூடியிருந்ததால் அவரை பார்க்க முடியவில்லை. ஏனெனில் சக்கேயு குட்டையாயிருந்தார். அவர் முன்னே ஓடிப்போய் அவரை பார்ப்பதற்காக ஒரு காட்டு அத்தி மரத்தின் ஏறிக்கொண்டார். இயேசு அவளையே தான் வரவிருந்தார். இயேசு அந்த இடத்திற்கு வந்தவுடன் அன்னார்ந்து பார்த்து அவரிடம், சக்கேயு, விரைவாய் இறங்கி வாரும், இன்று உமது வீட்டில் நான் தங்க வேண்டும் என்றார். அவர் விரைவாய் இறங்கி வந்து மகிழ்ச்சியோடு அவரை வரவேற்றார். இதை கண்ட யாவரும், பாவியிடம் தங்கப் போகிறாரே இவர் என்று முணுமுணுத்தனர். சக்கேயு எழுந்து நின்று, ஆண்டவரே, என் உடைமைகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன். எவர் மீதாவது பொய்க் குற்றம் சுமத்தி ஏதாவது கவர்ந்திருந்தால் நான் அதை 4 மடங்காக திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று அவரிடம் கூறினார். இயேசு அவரை நோக்கி, இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று, ஏனெனில் இவரும் ஆபிரகாமின் மகனே. இழந்து போனதை தேடி மீட்கவே மானிட மகன் வந்திருக்கிறார் என்று சொன்னார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். யார் இந்த இயேசு? இறை இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை, இன்றைய நாளிலே நாம் இந்த இயேசு யார் என்ற மைய சிந்தனையிலே சிந்திக்க இருக்கின்றோம். நாம் ஒவ்வொரு முறையும் இயேசுவை பற்றி கேட்டால் என்ன சொல்வோம்? எனக்கு இயேசு அம்மா, அப்பா, கடவுள் என்று பலவாறு சொல்வோம். ஆனால் இந்த இயேசு அன்புக்கு சொந்தக்காரர், மன்னிப்புக்கு சொந்தக்காரர், தியாகத்துக்கு சொந்தக்காரர், நேர்மைக்கு சொந்தக்காரர், நல்ல உறவுக்கு சொந்தக்காரர். யாரெல்லாம் கேட்கின்றார்களோ அவர்களுக்கு தாராளமாக கொடுப்பதில் அவர் சொந்தக்காரர். இவ்வாறாக இந்த இயேசுவை பற்றி நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். அப்படிப்பட்ட ஆண்டவர் இயேசுவை இன்றைய நாளிலே நாம் சிந்திக்க இருக்கின்றோம். அப்போ இவரை பற்றி சிந்திக்கின்ற பொழுது, இப்படிப்பட்ட இயேசு எனக்கு எப்படிப்பட்டவர், எனக்கு அதாவது தனிப்பட்ட முறையிலே இந்த இயேசு எப்படிப்பட்டவர்? இப்போ இவரை பற்றி நாம் பலவாறு சிந்திக்கலாம். அப்படியாக பார்க்கின்ற பொழுது, குணத்தில் கடல், நன்மை செய்வதில் எல்லையற்றவர். ஆம் அன்பார்ந்தவர்களே, இப்படிப்பட்ட இயேசுவை நான் வழிகாட்டியாக கொண்டிருக்க வேண்டும், உலகத்தின் அரசராக கொண்டிருக்க வேண்டும். இவரே உண்மையான கடவுள். இதுதான் உண்மை, இதுதான் சால சிறந்தது, இதுதான் அனைத்து மக்களும் இவரை கடவுளாக வழிபடுவதும் உண்மை. எனவே அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளிலே நற்செய்தியிலே பார்க்கின்றோம், சக்கேயு என்னதான் அவர் ஒரு பாவியாக வாழ்ந்தாரும், என்னதான் பணக்காரராக வாழ்ந்தாரும், இயேசுவை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வம், இயேசுவை நான் பார்க்க வேண்டும், இயேசு என்னை தொட வேண்டும், இயேசுவால் நான் மனமாற்றப்பட வேண்டும் என்ற ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப், முதல் அந்த படி எடுத்து வைக்கின்றார். இயேசுவை நான் முதலில் பார்க்க வேண்டும். என்னதான் அவர் குட்டையாக இருந்தாலும் அவர் என்ன செய்கிறாரு? இயேசுவை பின்னால் பார்க்கணும்,
அவரை நான் பார்த்தே ஆகணும், அவரை எல்லாரும் சொல்கிறாங்களே நல்லவர், அவர் நன்மை செய்வார், அவர் சென்றிடமெல்லாம் நன்மையை செய்து கொண்டிருக்கிறார் என்று சொல்கிறார்களே, அப்போ அந்த இயேசுவை நான் பார்க்க வேண்டும் என்று அவர்களுக்குள்ளே அந்த சக்கைக்குள்ளே ஒரு ஆர்வம் வருகின்றது. அதை நாம் இன்றைய நாளில் சிந்து பார்க்க வேண்டும். அவர் மரத்தில் ஏறுகின்றார். மரத்தில் ஏறி என்ன செய்கிறாரு? இயேசு எப்படி இருப்பார், அவர் யார், அவர் நம்ம ஒரு நாள் அதை பார்ப்போமே, என்னதான் ஏன் இவரை பற்றி இவ்வளோ சொல்கிறாங்களே, இவர் இவ்வளவு மகிமையானவரா, இவர் இவ்வளவு நல்லவரா என்று அவருக்குள்ளே ஒரு புதிய ஒரு உணர்வு, புதிய ஒரு ஆர்வம் காட்டுகின்றார். அப்போ அந்த ஆர்வத்தை உண்மையிலே இந்த சக்கையிடத்திலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவது பார்க்கின்ற பொழுது சக்கையிடத்திலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது அந்த மனமாற்றம். இயேசுவை பார்த்த உடனே இயேசு வழியாக செல்கின்ற பொழுது இயேசு சக்கையை பார்க்கின்றார். என்ன சொல்கின்றார்? சக்கையே விரைந்து வா. என்ன சொல்றார் பாருங்க, இந்த நற்செய்தியிலே இன்று உமது வீட்டில் நான் தங்க வேண்டும் என்றார். விரைவாய் அந்த மகிழ்ச்சியோடு என்ன செய்கிறார்? இறங்கி வந்து இயேசுவை வரவேற்றார். இதை கண்ட யாவர் என்ன சொல்கிறாங்க? ஐயோ, என்ன இந்த இயேசு நல்லவர்னு பார்த்தா அவர் பாவியோடு போகிறாரே, அவர் வீட்டில் தங்க போகிறாராமே, எப்படியெல்லாம் பேசியிருப்பார். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், இவர்களுக்காகத்தான் வந்தேன், பாவிகளை மீட்கவே வந்தேன் என்று சொல்கின்றார். ஆம் அன்பார்ந்தவரே, நாம் எவ்வளவுதான் பாவியாக இருந்தாலும், எவ்வளவுதான் தவறு செய்தாலும், இந்த அப்பா இயேசு கிறிஸ்து நம்மை படைத்தவர். ஒரு தந்தை இப்பொழுதுமே மன்னித்து, தாயாக இருந்தாலும் சரி, தந்தையாக இருந்தால் மன்னித்து விடுவார்கள். அதற்கு மேல் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இப்போ இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார்? உனக்கு இன்று மீட்பு உண்டாயிற்று, இந்த வீட்டிற்கு இன்று மீட்பு உண்டாயிற்று என்று சொல்கின்றார். ஆம் அன்பார்ந்தவர்களே, அப்போ மனமாற்றம் பெறுகின்றார். ஆண்டவரே என்ன சொல்றாரு? சக்கி, நான் எவ்வளவு யார் மூலமாவது யாரிடையாவது நான் பெற்றிருந்தால், அவருடைய பொருட்களை அதிகம் பெற்றிருந்தால், அதை என்ன சொல்றார்? பன்மடங்காக நான் திருப்பி கொடுத்து விடுகிறேன். அதை இவர் மூலமாவது பொய்க்குற்றம் சுமத்தியிருந்தால் அதை பன்மடங்காக நான் கொடுத்து விடுகிறேன் என்று மனமாற்றம் பெறுகின்றார். ஏழைகளுக்கு நான் கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லி அவர் மனமாற்றம், இதைத்தான் ஆண்டவர் விரும்புகின்றார். பல நேரங்களிலே நாம் அதை செய்வதில்லை, மனமாற்றம் பெறுவதில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து இன்று இந்த சக்கீவியை போன்று நாமும் மனமாற்றம் பெற அழைக்கின்றார். அடுத்து மீட்பு பெறுகின்றார். முதலிலே பாவநிலை, பாவம் ஒரு பொருட்டில்லை இறைவனுக்கு, இயேசுவுக்கு. நாம் பார்க்கின்றோம் தூய பவுல், அவர் அதாவது அவர் மனமாற்றம் பெறுவதற்கு முன்பால் கிறிஸ்துவுக்கு எதிராக திருவைக்கு எதிராக இருந்தார். ஆனால் எப்பொழுது மனமாற்றம் பெற்றாரோ, அவர் கிறிஸ்துவுக்காக தன்னையே அர்ப்பணித்து எல்லா நகர்களுக்கும், எல்லா ஊர்களுக்கும், எல்லா நாடுகளுக்கும் செல்கின்றார், கிறிஸ்துவை பற்றி அறிவிக்கின்றார். அதைத்தான் நான் பாருங்கள். இப்போ நாம் மனமாற்றம் பெற வேண்டும். பாவம் ஒரு நிலை இல்லை, இப்பொழுது நாம் மனமாற்றம் பெற என்று அழைக்கிறோம். அதே போன்று பார்க்கின்றோம் புனித அகஸ்டின் அவருடைய வாழ்க்கை. அவர் முன்பு எப்படி இருந்தார்? ஒரு தாறுமாறான வாழ்க்கை. அவர் எப்போது மனமாற்றம் பெற்றாரோ, எப்போது இறைவனை அறிந்தாரோ, அவர் இறைவனுக்குள்ள தொடப்பட்டார். இறைவனுக்குண்டான காரியங்களிலே, நல்ல விஷயங்களே, கடவுளுக்கு விருப்பமான காரியங்களே அவர் ஈடுபட்டார். தன்னையே அவர் அர்ப்பணித்து வாழ்ந்தார். இப்போ இதைத்தான் இன்றைய நற்செய்தியிலே நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிற 3 விஷயங்களை முக்கியமாக. ஒன்று, ஆர்வம், இயேசுவை தேட வேண்டும் என்ற ஆர்வம். இரண்டாவது, மனமாற்றம். மூன்றாவது, சாக்கு போக்கு சொல்லாமை. இந்த 3 விஷயங்களை இன்று சிந்தித்து பார்ப்போம். ஒன்று, நம்மில் பலர் என்ன செய்கிறோம்? நம்ம வாழ்க்கையை சிந்தித்து பார்த்தோன்னா, என்னங்கப்பா, நான் ஒரு தம்பதியரம் கேட்டேன், கல்யாணம் பண்ணி ஒரு 2 மாதம் ஆகுது. அப்போ சென்னையில் இருக்கிறாங்க. தம்பி, என்னையா ஞாயிற்றுக்கிழமை பூசிக்கலாம் போகிறீங்களா அப்படின்னு கேட்டேன். ஐயோ இல்லை ஃபாதர், ஒரு நாள் தான் லீவு, ரெஸ்ட் எடுப்போம், கோயில் சர்ச்சு ரொம்ப தொலைவில் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ என்ன செய்ய, சாக்கு போக்கு சொல்கின்றோம், ஆர்வம் காட்டுவதில்லை. இப்போ வாரத்தில் ஒரு முறையாவது என்ன செய்ய வேண்டும்? குடும்பத்தோடு சென்று இறைவனை வணங்க வேண்டும், இறைவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும், அவரை போற்ற வேண்டும், அடுத்த வாரம் என்னை இறைவன் வழிநடத்த வேண்டும் என்று நாம் முழுமையாக ஒப்புக்கொண்டு ஜெபிக்க வேண்டும்.
ஆர்வம் காட்ட வேண்டும், இயேசுவை பார்க்க வேண்டும், இயேசுவின் பிரசத்தை உணர வேண்டும், இயேசுவை இந்த திருப்பலின் வழியாக நான் பார்க்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் இருக்க வேண்டும். சக்கேவியை போன்று சக்கேயு எந்த ஒரு குட்டையாக இருந்தாலும் மரத்தில் ஏறி என்ன செய்கிறார்? இயேசுவை பார்க்க வேண்டும். நம்முடைய திருப்பலியிலே நாம் முழுமையாக பங்கெடுக்கின்றோமா? நான் ஒவ்வொரு ஞாயிற்றும் திருப்பலிக்கு செல்கின்றோமா தவறாமல் நம்முடைய பிள்ளைகளை அழைத்து செல்கின்றோமா என்று சிந்தித்து பார்ப்போம். அதே போன்று சாக்கு போக்கு சொல்லாமல் என்ன சொல்கிறாங்க? டைமே கிடைக்கல ஃபாதர், ஞாயிற்றுக்கிழமோட வேலை ஃபாதர் சொல்கிறாங்க. இன்னும் அப்படி சொல்லக்கூடாது. நாம் சாக்கு போக்கு சொல்லாமல் இறைவனுக்குரிய நேரத்தை இறைவனுக்கு கொடுத்தாக வேண்டும். ஏனென்றால் இந்த இறைவன் தான் இயேசு கிறிஸ்து என்னை படைத்து பராமரித்து வருகின்றார். அப்போ அவருக்கு நான் நன்றி செலுத்த வேண்டும், போற்ற வேண்டும், அவருக்கான நேரத்தை கொடுக்க வேண்டும். இரண்டாவது, மீட்பு பெற வேண்டும் என்றால் இயேசு சொல்வது போல், இயேசு எவ்வாறு அந்த சக்கையுக்கு மீட்பளித்தாரா, நம் ஒவ்வொருவருக்கும் மீட்பளிக்கு காத்து கொண்டு இருக்கின்றார். அப்போ நான் ஆர்வம் காட்ட வேண்டும், நான் இனிஷியேட் எடுக்க வேண்டும், இல்லாட்டி ஒன்றும் செய்ய முடியாது. என்னுடைய இனிஷியேட் நான் என்னுடைய ஆர்வம் காட்டாமல், நான் ஒரு முயற்சி எடுக்காமல் நான் ஒருபோதும் மீட்பு பெற முடியாது. இப்போ மீட்பு பெற வேண்டும் என்றால் நான் கிறிஸ்துவை தேட வேண்டும், ஆர்வம் காட்ட வேண்டும், நான் இயேசுவை போன்று வாழ வேண்டும். எனவே அன்பார்ந்த இன்றைய நாள் சிறப்பாக ஆண்டவர் இயேசுவிடம் கேட்போம். இயேசுவே, உம்மை தேடுவதிலே ஆர்வம். நாங்கள் பாவ நிலையிலிருந்து மீட்பு பெற்று உம்மை போல வாழ எங்களை ஆசீர்வதியும். அதே போன்று சாக்கு போக்கு சொல்லாமல் நல்ல விஷயமாக இருக்கட்டும் சரி, அதே போன்று இயேசுவை தேடுவது ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியிலே பங்கெடுப்பதாக இருக்கட்டும் சரி, சாக்கு போக்கு சொல்லாமல் திரு வழிபாட்டிலும் வாய்ப்புகளை பயன்படுத்துவதிலும் நன்மை செய்வதிலும் தாராளமாக இருப்போம். நம்மையும் நமது தேவைகளையும் இந்த இயேசு யார், இந்த இயேசு என்ற சிந்தனையோடு சிந்தித்து அவர் நம்மை ஆசீர்வதிப்பார், நமக்கு எல்லா வரங்களையும் கொடுப்பார். ஆமென். சகோதர சகோதரிகளை, என்னுடைய உடைய வானை பழி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எல்லாமல்ல இறைவா, எங்களுக்கு அருள் புரிய உம்மை தாழ்மையாய் வேண்டுகின்றோம். அதனால் மாண்புக்குரிய உமது திருமுன் நாங்கள் ஒப்புக்கொடுக்கும் இக்காணிக்கையை இறை பற்றின் அருளையும் நிலையான பேரின்பத்தையும் எங்களுக்கு பெற்று தருவதாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே,
அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர், அவர் வழியாகவே எங்களுக்கு உமது மீட்பரை அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் உடலெடுத்து கன்னிமரியாவிடம் பிறந்தார். அவர் துன்பத்தை நிறைவேற்றி புனித மக்களை பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு சாவை வென்ற உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வான தூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரை நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஒற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையாய் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமாகவே எங்களுக்கு மார்பனவாக. அவர் பாடுபடவளும் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என்னுடல். அவ்வண்ணமே இரவருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்த மீண்டும் மக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம், இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் கொடுக்கின்றோம். ஒன்றும் ஒன்று ஒளியம் பெரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே மக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடல் இரத்தத்திலும் பங்களும் எங்களை தூய் ஆவியார் தாமை ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தையிலேயோ எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா ஆயர்கள் திருநிலையினர் அனைவரோடும் திரு அன்பில் நிறைபெறச் செய்தலும். அன்பின் ஆண்டவரை, இதோ இந்த இணையதளத்தின் வாயிலாக ஜெபிக்கின்ற ஒவ்வொருவரையும் தேவைகளையும் நிறைவாக ஆசுவதையும் நாங்கள் உம்மை அறிந்து நீரே எங்கள் ஆண்டவர் என்று உம்மை போன்று வாழ எங்களை தயார் செய்யும், எங்களை வழிநடத்தும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் தொழில்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமணங்களை ஏற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித ஆரோக்கிய அன்னை, உடைக்கணவரான யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மகோதராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரும் நாங்கள் இலைவாழி பகுதி பெற்றும் தம் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமல்ல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய
தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து செல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் நல்லவுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு துன்பமின்றி யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காகவும் மகிழ்வோடு காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்கள் அனைவருக்கும் அளிக்கின்றேன் என்றும் திருத்தர்களுக்கும் எங்களுக்கும் அளித்தரே. எங்கள் பாவங்கள் குற்றங்கள் பலவீனங்களை பாராமல் உமது திருவின் விசுவாசத்தை நம்பிக்கையை மட்டுமே கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தருவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி நம் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகின்ற அமைதி மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவரை போன்று வாழ, இவரை போன்று நல்லவராக, உதவி செய்பவராக, அனைவரையும் அரவணைப்பவராக, உண்மையிலும் நீதியிலும் நேர்மையிலும் நிலைத்திருக்க நம்மை இன்று அழைக்கின்றார். இந்த அருமையான விருந்துக்களை பெற்றலாம். உண்மையிலேயே பேர் பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியேற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக, உயிருள்ள உண்மை சாட்சிகளாக, உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய், தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் எவற்றையெல்லாம் கேட்பீர்களோ அவற்றை பெற்றுவிட்டீர்கள் என நம்புங்கள். கேட்டபடியே உங்களுக்கு நடக்கும் என்கிறார் ஆண்டவர். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் தூய மறைநூலின் கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் உமது நினைவாக நாங்கள் செய்யுமாறு திருமன் கட்டளையிட்டவை எங்கள் அன்பின் வளர்ச்சிக்கு இட்டு செல்வனவாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக.
வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. யார் இந்த இயேசு என்பதை அறிந்து அவரை போன்று நாமும் வாழ சென்று வாருங்கள். கடவுள் நம்மோடு. இறைவனுக்கு நன்றி. இறைவனிடம் பரிந்து பேசும் புனித அந்தோணியாரே, புதுமைகளை புரியும் எங்கள் புனித அந்தோணியாரே. இறைவனிடம் பரிந்து பேசும் புனித அந்தோணியாரே, புதுமைகளை புரியும் எங்கள் புனித அந்தோணியாரே. சரணமையா சரணமையா உந்தன் பாதம் சரணமையா, சரணமையா சரணமையா உந்தன் பாதம் சரணமையா. இறைவனிடம் பரிந்து பேசும் புனித அந்தோணியாரே, புதுமைகளை புரியும் எங்கள் புனித அந்தோணியாரே. துன்பப்படும் எங்களுக்கு சஞ்சீவி நீரே, துன்பப்பினி வறுமைகளை களைபவரும் நீரே. துன்பப்படும் எங்களுக்கு சஞ்சீவி நீரே, துன்பப்பினி வறுமைகளை களைபவரும் நீரே. ஆறுமலை காடுகளை கடந்து வந்தோமே, ஆறுமலை காடுகளை கடந்து வந்தோமே. அழுத புலம்பும் எங்களுக்கு ஆறுதல் நீரே, அழுத புலம்பும் எங்களுக்கு ஆறுதல் நீரே. சரணமையா சரணமையா உந்தன் பாதம் சரணமையா, சரணமையா சரணமையா உந்தன் பாதம் சரணமையா. இறைவனிடம் பரிந்து பேசும் புனித அந்தோணியாரே, புதுமைகளை புரியும் எங்கள் புனித அந்தோணியாரே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சியும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன். Subscribe our KC Trichy YouTube channel. Like, share and comment.